நம்மை இரட்சித்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இந்த தியானத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாள் தலைப்பு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வு என்பதாய் நாம் பார்க்க போகிறோம். தேவன் பார்வோனிடமாய் மோசேயை கொண்டு சொல்கிற போதே இந்த ஜனங்களை தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படியாய் அனுப்பிவிடும் என்பதாய் சொல்லுகிறார். நம்மை தெரிந்து கொண்டு விடுவித்து நம்மளை ரட்சிக்கும் போதே நம்மளை பிரித்தெடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே உலகத்துக்குரியவர்களாய் நீங்கள் அல்ல, அதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம் என்பதை யோவான் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் மூலமாய் நாம் பார்க்கலாம். நீங்கள் உலகத்துக்குரியவராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடினாலும் என்று இயேசு சொல்லுகிறார். பிரித்தெடுக்கப்பட்டது மாத்திரமல்ல, தெரிந்து கொள்ளவும் பட்டிருக்கிறோம். எதற்கு? நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கவே. அப்படி என்றால் இயேசுவை நாம் மாத்திரம் வைத்திருக்க கூடாது, நம்மை ரட்சித்த தெய்வத்தை மற்றவர்களுக்கும் அறிவிக்கிறதற்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். நம்மை எப்படியாய் அழைத்திருக்கிறாராம்? ராஜரீக ஆசாரியராயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமானவர்களாய் நம்மளை பிரித்தெடுத்து சொந்தமாய் மாற்றியிருக்கிறார். அவர் ஆசீர்வதித்தும் வைத்திருக்கிறார். எதற்காய்? அவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதற்காய். இயேசுவை நாம் அறிவிப்போம் மற்றவர்களுக்கு, அவர்களையும் விடுதலையாக்குவோம். இயேசு உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.